இந்த தம்பி கையில் ஒரு பூனை வச்சுருக்காரு பாருங்கள். அந்த பூனைக்கு வந்து கண்ணு தெரியலை. எனக்கு அவருக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணார். அப்போ நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். சார் பூனை கண்ணுதல் எடுத்துப்பீங்களா அப்படின்னு. எப்படிங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் பார்த்தாலே தெரியுது சார் அப்படின்னு. இல்லைங்க, நான் அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனி ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க சொன்னால் மட்டும் தான் நான் வந்து ரெஸ்க்யூ எடுத்துப்பேன். உங்களோட முயற்சி கொஞ்சமாவது வேணும் அப்படின்னு சொன்னேன். நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டார். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் காமிச்சு, டாக்டர் பார்த்துட்டு ஏதோ நர்வ் பிரச்சனை மாதிரி இருக்குது, மேபி பாய்சனிங் சாப்பிட்ருக்கலாம், ஸோ ஐ பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்க்குரிய அந்த சிறப்பெலாம் வந்து சொல்லியிருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் மதுரைக்குள்ளே இல்லைங்க, நான் டெய்லியும் ஷெல்டர் போயிடுறேன். ஸோ மதுரையில் நான் இருக்க மாட்டேன். புகழ் அவர்கிட்ட போய் கொடுக்க சொல்லியிருந்தேன். அவர் வாங்கி வச்சுருந்தார். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு போய் அவரை தட்டி எழுப்பி கொடுங்க, நான் பூனையை நாளைக்கு நான் காலையில் ஏர்லி மார்னிங் ஷெல்டர் கிளம்பிடுவேன் சொல்லிட்டு நைட்டாக இப்போ தான் அங்கே போய் பூனை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சேன். இந்த பூனைக்கு வந்து டானிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா 9 பிள்ளைங்க ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம், 21 பிள்ளைங்க கடத்தலை பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் அந்த மந்த் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு நான் வந்து பேசுகிறேங்க. இப்போ வரைக்கும் இந்த பூனை நல்லா சாப்பிடுது, பட் ஆனால் கண்ணு தரலைங்க. நன்றி.